நேற்று நடந்த சட்டசபை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பேசியதை நாடே பார்த்திருப்பார்கள். என்ன பேச்சு? அது மக்களுக்கான ஆதரவான பேச்சா, இல்லை அரசியல் தலைவர்களுக்கு எதிரான பேச்சா என்பது தெரியவில்லை. இதே கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி காலத்தில் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். கரூரில் கூட பாட்டு பாடினர்கள். எத்தனை குற்றச்சாட்டு வைத்து முதலமைச்சர் அவர்களே காவல்துறை வைத்து கொண்டு நான் விளையாடுறீங்களான்னு என்றெல்லாம் கேட்டீர்கள். சட்ட ஒழுங்கெல்லாம் கெட்டு போச்சுன்னு பல விஷயங்களை முன் வைத்தீர்கள். அதன் மனதில் வைத்து கொண்டு சட்டசபையில் பேசுகிறாரா என்பது தெரியவில்லை. சட்டசபை என்பது சாதாரண இடம் இல்லை, சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஐயா பக்தவாச்சலம், ராஜாஜி, காமராஜர், முத்தமிழ் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, எண்ணற்ற தலைவர்களெல்லாம் அமர்ந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தமிழர்கள் தலை குனியும் என்ற வகையில் நேற்று நீங்கள் உரையாற்றியிருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் இருக்கிறது. என்ன பேச வேண்டும் என்பது எல்லாம் பேசாமல் ரொம்ப அதெல்லாம் நீங்களே அந்த எடுத்து பாருங்கள் என்ன பேசியிருக்கிறார் என்பதெல்லாம் தவறான கருத்துலாம் பேசியிருக்கிறீர்கள். அது அந்த இடம் மக்களுடைய சிக்கலை தீர்க்கக்கூடிய இடம், மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய இடம், மக்களுக்கு முன்னேற்றத்திற்கான வழி வகுக்கக்கூடிய இடம், மாணவர்களை முன்னேற்றத்துக்கு வகுக்கக்கூடிய இடம், மாணவிகளை முன்னேற செய்வதற்கான இடம். அப்படி ஒரு புனிதமான இடம், எத்தனை புனிதமான தலைவர்களெல்லாம் அந்த இடத்தில் அமர்ந்து இந்த மக்களை வழி நடத்திய இடம்தான் சட்டமன்றம். அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு டைரக்டர் உங்களுக்கு எழுதி கொடுத்து சினிமாவில் பேசுகின்ற பொழுது டப்பிங் பேசுவது போல தான் இருந்தது. இது தமிழக முதல்வர்களுக்கு இது அழகல்ல. அது அப்படிலாம் நடக்கக்கூடாது. அறிவு சார்ந்த ஒரு தமிழ் சமூகம், வள்ளுவத்தை படித்து வளர்ந்தவர்கள், நம் பாரதி பிறந்தல் மண்ணில் பிறந்தவர்கள், நம்ம வீரமங்க வேலுநாச்சியார் பிறந்த மண்ணில் பிறந்தவர்கள், ராஜராஜ சோழன், அரசேந்திர சோழன் என்ற வம்சத்தில் பரம்பரையில் வந்தவர்கள். நாங்கள் தனிப்பட்ட பிரச்சனையை கொண்டு போய் சட்டசபையில் அப்பாவை காணவில்லை, ஆயாவை காணவில்லை என்பதெல்லாம் என்ன பேச்சு பேசிட்டு இருக்குன்னு தெரியவில்லை. உங்கள் சொந்த பிரச்சனையை பேசுவதற்காக மக்கள் வாக்களித்து சட்டசபைக்கு அனுப்பவில்லை. என்னென்ன திட்டம், சாதாரண திட்டம்லாம் அறிவிக்கலை. நீங்கள் அறிவித்த திட்டத்துக்கு 1,00,000 கோடி செலவாகும். அதை பாருங்கள், அதை சிறப்பாக பாருங்கள். மக்கள் பிரச்சனை பேசுகிறதுக்கு வாக்கு செலுத்தவங்க நாங்கள் அம்சம்னாக்கா பிரச்சனை பேசுகிறது தான் பேசுனாங்களா? மற்றவங்களை கொச்சைப்படுத்தி பேசுவது தான் முதலமைச்சர் வேலையா? மற்றவங்களை கொச்சைப்படுத்தி பேசுவதுக்கு என்ன உங்களுக்கு இது இருக்குது? அந்த இடத்துல மக்களை படுத்தி தண்ணி இல்லாமல் எத்தனை பேர் ரோட்டில் தவித்து போராடுகிறார்கள். விவசாய போராட்டம் இருக்கிறது. எத்தனை போராட்டம், எத்தனை சிக்கலங்கள்லாம் தமிழகத்தில் இருக்கிற. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒன்று சினிமா டைலாக் பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல போயிட்டு எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் உட்காந்து மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான வழி வகுத்த இடம் தெரியுமா அது? ஐயா முத்தமிழ் கலைஞர் அமர்ந்திருந்த இடம், ராஜாஜி அமர்ந்திருந்த இடம். இப்படி எண்ணற்ற தலைவர்கள், புகழ்பெற்ற தலைவர்கள், தன் நலம் அறியாமல் தலைவர்கள்லாம் இருந்தாங்க. பேரறிஞர் அண்ணா ஒன்றுமே இல்லை. அப்படி இந்த மக்களுக்காக இருக்கும் வரை மக்களுக்காக பணியாற்றிய ஒரு தலைவர். அதே போல் காமராஜர் அப்படி தான். ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு கவிதைகளும், ஒவ்வொரு நெறிகளும் தந்தார் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அந்த இடத்துலேருந்து தான் மக்கள் முன்னேறுவதற்கான செய்த ஒரு இடத்தில் தனிப்பட்ட விஷயத்தில் மற்றவங்களை கொச்சிப்படுத்தி பேசுவது, இது இந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு அது ரொம்ப சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நீ என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பேசுகிறீங்களோ அதை விட 3 மடங்கு பேசுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தயாராகி வருகிறார்கள். அதை பேசுவார்கள். நீங்கள் எடுக்கிற முடிவு தான் மற்றவர்களை பேசுறதுக்கான இடம் கொடுப்பது. அது இனியாவது கவனமாக பேசுங்கள். முதலமைச்சர் என்ற நினைவோடு பேசுங்கள். 1,70,00,000 பேர் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு தமிழக முதல்வர் நீங்கள். எப்படி பேச வேண்டும் தெரியாமல் பேசிக்கொண்டு சரியான முறையில் இனியாவது எந்த துறை எப்படி இருக்குதுன்னு அதை பாருங்கள். முதல்ல மக்கள் முன்னேற்றத்துக்கான வழியை பாருங்கள். மாணவர்கள் முன்னேற்றத்தின வேலை பாருங்கள், மகளிர் முன்னேற்றத்தின வேலை பாருங்கள், மாணவிகள் முன்னேற்றத்தின வேலை பாருங்கள். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. மாற்றத்தை தருவோன்னு சொன்னீங்க. அதை மாற்றம்னா இதுதான் மாற்றமானது தெரியல.
வணக்கம்.